பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அடுத்த திருநாமம் அனுகு. அனுர் பிருகத் கிருஷஸ்தூலோ குணபிருங் நிர்குணோ மகான் அத்ருத ஸ்வத்ருத ஸ்வாசிய பிராக்வம்சோ வம்சவர்தனக என்கின்ற ஈரடியிலே அமைந்திருக்கின்ற முதல் திருநாமம். பொதுவாக அனுகு என்கின்ற சொல்லின் மூலம் நாம் மிக 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 சிறிய ஒரு பருப்பொருளை குறிக்கின்றோம். எந்த ஒரு பருப்பொருளையுமே, அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய, காதால் கேட்கக்கூடிய முதலியன, அப்படிப்பட்ட பருப்பொருளை பேதித்து துண்டாக்கி கொண்டே சென்றால் இறுதியிலே மிக 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 சிறியதாக ஆகிவிடும். அதற்கு அணு என்று பெயர் என்று நாம் கை கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இடத்திலே அணு என்கின்ற சொல் சூக்ஷ்மத்தை குறிக்கின்றது. பகவான் மிக 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 அதிசூக்ஷ்மமானவர், சூக்ஷ்மங்களில் எல்லாம் சூக்ஷ்மமானவர், தி சட்லஸ்ட் ஆஃப் த சட்டில். உதாரணமாக மனம், புத்தி போன்றவை பருப்பொருட்கள், கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை. அவற்றையெல்லாம் கண்களால் பார்க்கவோ காதினால் கேட்கவோ முடியாது. ஆனால் மனத்தினாலோ புத்தியினாலோ யூகித்து அறிய முடியும். மனம் ஒரு விஷயத்தை எண்ணும் பொழுது மனம் இதை எண்ணுகின்றது என்று நாம் உணர்கின்றோம். அதை போலவே புத்தி ஒரு விஷயத்தை ஆலோசித்து தீர்மானிக்கும் பொழுது நம்முடைய புத்தியின் மூலம் இதை தீர்மானிக்கின்றோம் என்பதை நாம் அறிகின்றோம். அதாவது மனம், புத்தி இவை நுண்பொருட்களாக சூக்ஷ்மமாகவே இருந்த போதிலும் அவற்றை நாம் உணர முடிகின்றது. ஆனால் பகவான் அவற்றையெல்லாம் விட சூக்ஷ்மமானவர். புத்தியினாலும் மனத்தினாலும் யோசித்தலினாலும் கூட அறிய முடியாதவர். பகவான் அவ்வளவு சூக்ஷ்மமாக இருப்பதால் அவருக்கு அணு என்கின்ற திருநாமம். ஓம் அணவே நமக. அப்படி சூக்ஷ்மத்திலும் சூக்ஷ்மமாக மிக மிக நுண்ணிய பொருளாக இருக்கின்ற அதே பகவான் தான் மிக மிக பெரிய, ஆகப்பெரிய பருப்பொருளாகவும் இருக்கின்றார். இந்த பிரபஞ்சமே அவர்தான். இந்த பிரபஞ்சம், எல்லா உலகங்களும் பெரியதாகவும் மிக மிக பெரியதாகவும் இருக்கின்றன, மேலும் மேலும் பெருகிக்கொண்டே இருப்பதாகவும் இருக்கின்றன. அதனால் இந்த அனைத்துமே ஆகிய பிரம்மம் பிருகத் என்று வழங்கப்படுகின்றது, பிருகத் என்று அறியப்படுகின்றது. ஆகையினாலே பிரம்மமே ஆகிய பகவானுக்கும் பிருகத் என்கின்ற திருநாமம் அமைகின்றது. மகதோ மகியான், எல்லா பெரியனவற்றுக்குள்ளும் பெரியவர், அவற்றையெல்லாம் விட பெரியவர், அவ்வளவு பெரியவர். மிக மிக நுண்ணிய பொருளும் அவர்தான், மிக மிக பெரிய பொருளும் அவர்தான். ஓம் பிருகதே நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் கிருஷக. அணுவாகவும் மற்றும் மிக மிக பெரியதாகவும் இருக்கின்ற பகவானுக்கு குறிப்பிட்ட உருவம் என்று எதுவும் இல்லை. அதனால் அவர் கிருஷக என்கின்ற திருநாமத்தினாலும் அறியப்படுகின்றார். ஓம் கிருஷாய நமக. பகவான் எல்லாமாகவுமே ஆகியிருப்பதை தவிர எல்லாவற்றையுமே தன்னுள்ளே அடக்கி கொண்டிருக்கின்றார். அதாவது எல்லாமாகவும் இருக்கின்றார், எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கின்றார். இப்படி தன்னுள்ளே எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு இருப்பதால் அவர் ஸ்தூலக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் ஸ்தூலாய நமக. அடுத்த திருநாமம் குணபிருத். குணங்களை தாங்கிக் கொண்டு இருப்பவர் என்பது இதன் பொருள். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்கின்ற குணங்களை பகவான் தாங்கிக் கொண்டு இருக்கின்றார். இந்த குணங்களை பகவான் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். பகவான் தன்னிச்சையாக அவற்றை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். மற்றபடி அந்த குணங்கள் அவரை கட்டுப்படுத்துவதில்லை. இதை நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விஷயம் வேறு. நாம் குணங்களுக்கு ஆதீனர்களாக இருக்கின்றோம், குணங்களுக்கு அடிபணிந்து இருக்கின்றோம். ஆனால் பகவானோ குணங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படி குணங்களை அவர் எதற்காக தாங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று பார்த்தோமானால், இந்த உலகங்களையெல்லாம் படைத்தும் காத்தும் அழித்தும் அருள்வதற்காக, மேலும் இவற்றையெல்லாம் மேற்பார்வையிடுவதற்காக அவர் குணங்களை தாங்கி நிற்கின்றார். அதனால் அவர் குணபிருத். ஓம் குணபிருத்தே நமக. ஏற்கனவே பார்த்தோம். அப்படி அவர் குணங்களை தாங்கி நிற்கின்ற பொழுதிலும் உண்மையில் அவருக்கு குணங்கள் இல்லை. அதனால் அவர் நிர்குணக, குணங்கள் இல்லாதவர். ஓம் நிர்குணாய நமக. மகான். பகவானுக்கு குணங்கள் உண்மையிலே இல்லை. மேலும் அவர் எண்ண முடியாத அளவுக்கு சூக்ஷ்மத்தன்மை உடையவர். எங்கும் வியாபித்து இருப்பவர், எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் இருப்பவர். எனவே எதனாலும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. இடம் மற்றும் காலம் இவற்றால் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவருக்கு எந்த தடையும் இல்லை. இப்படிப்பட்ட பெரும் சிறப்புகளினாலே மகான் என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார் பகவான். ஓம் மகதே நமக.
பகவானுக்கும் பகவானின் அனைத்து திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.